லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி இதே போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு திருகி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இங்கே நான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இங்கே குடமிளகாய், கோஸு, பீன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஓரளவு வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய்கள் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா காரம் வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். காய் இதே போல் ஓரளவு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு வதங்கி இருந்தால் போதும். இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அதனால் நல்லா கலந்துக்கோங்க. இதே போல் இங்கே நான் 1 கப் பன்னீரை நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க காய்களையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெட்டில் வைக்கிறதுக்கான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதே போல் எல்லா இடத்துலையும் படுபடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டு வச்சு மூடிடலாம். இப்போ இதே போல் நம்ம கிட்ட இருக்க பிரெட்டை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்து இதில் செய்யலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதில் இது போல் வச்சுட்டு ஒரு நல்ல வெயிட்டான தட்டு இருந்தால் இதே போல் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த பன்னீர் காய்கள்லாம் இன்னும் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு.
தவாவிலேருந்து ப்ரெட்டை எடுத்துட்டு திருப்பி நம்ம பட்டரை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடலாம். இதே போல் ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 பக்கமும் நம்மளுக்கு பிரெட் நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் நம்ம கிட்ட இருக்க எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே இருக்க பன்னீர், வெங்காயம், காய்கள் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்ம பிரெட் சாண்ட்விச். இந்த பிரெட் சாண்ட்விட்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் இது கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.